அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி ஃபிசிக்ஸ் நம்ம ஒரு ஸ்டடி பிளான், ஒரு 90 டேஸ்க்கான ஸ்டடி பிளான் வந்து கொடுத்துருந்தோம். ஸோ அதில் டெஸ்ட் அப்படின்றது நம்ம வந்து மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஸோ இங்கே நமக்கு ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டில் ஒரு 7 நாளுக்கான பிஜிடிஆர்பி ஃபிசிக்ஸ்க்கான ஸ்டடி பிளான் தான் நம்ம இங்கே கொடுக்குறோம். ஸோ நமக்கு ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் யூனிட்டை டெஸ்ட் 1ல் மென்ஷன் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி தமிழ் அப்படின்றது அந்த டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா 6th 1 to 5, அதாவது செகண்ட் டேர்மில் செகண்ட் யூனிட் வரைக்கும் எடுத்திருந்தோம். எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து யூனிட் 1ல் ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் எடுத்திருக்கோம். ஸோ மெக்கானிக்ஸ் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் அண்ட் சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ், கன்ஸ்ட்ரைன்ட்ஸ் அண்ட் ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட்ஸ், லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி, லீனியர் அண்ட் ஆங்குலர் மொமெண்டம், கன்சர்வேட்டிவ் அண்ட் நான் கன்சர்வேட்டிவ் சிஸ்டம். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து டே 1ல் இருக்கக்கூடிய ஸ்டடி பிளான். ஸோ தமிழை பொறுத்த வரைக்கும் மொழி, தமிழ் தேன், இதை வந்து நீங்கள் வந்து டே 1ல் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்கணும். ஸோ எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் ப்ரீ பிரைமரி எஜுகேஷன், ப்ரோக்ராம் ஆஃப் ப்ரீ பிரைமரி எஜுகேஷன், யூனிவர்சலைசேஷன் ஆஃப் ப்ரீ பிரைமரி எஜுகேஷன். ஸோ இதுதான் நமக்கு யூனிட் 1ல் எஜுகேஷனில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ண வேண்டிய டே 1க்கான ஷெடியூல். ஸோ இந்த டே 1 அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மார்னிங், ஈவினிங் அல்லது வந்து உங்களுடைய லஞ்ச் டைம் எப்பப்பெல்லாம் ஃப்ரீ டைம் இருக்கோ அப்போலாம் நீங்கள் வந்து ஸ்டடீஸ் பண்ணி கரெக்டாக இதுக்கான நோட்ஸை வந்து எடுத்து வச்சுக்கோங்க. சரிங்களா? ஏன்னா கடைசியாக ரிவிஷன் பண்ணும்போது நீங்கள் ஃபர்ஸ்ட்லேருந்தே டெய்லி ப்ரிப்பேர் பண்ணினீங்க மட்டும்தான் இந்த 90 டேஸ்க்குள்ளே இந்த சிலபஸை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி உங்களுடைய ஹை மார்க்கை வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி இப்போ டே 2க்கான பிளான் நான் சொல்கிறேன். ஸோ இதில் ஒவ்வொரு டாபிக்ஸ்க்கும் ஒரு 2 பக்கம் 3 பக்கத்துக்கான நோட்ஸை நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணி எழுதி வச்சிருக்கணும். ஆல்ரெடி என்கிட்ட நோட்ஸ் இருக்குது சார் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஸ்டடி பிளானை பிரித்து டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக படித்து வச்சுக்கோங்க. இங்கே டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம், ஹாலோனாமிக், நான் ஹாலோனாமிக் அண்ட் ஸ்க்ளீரோனாமிக் சிஸ்டம்ஸ், இதெல்லாம் வந்து நீங்கள் ஸ்டடீஸ் பண்ணணும். லெக்ராஞ்சியன் ஃபார்முலேஷன்ஸில் லெக்ராஞ்ச் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன், டிஎல்எம்எஸ் பிரின்சிபல், அதனுடைய அப்ளிகேஷன்ஸ், இதில் நிறைய அப்ளிகேஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. சிம்பிள் பெண்டலம், அட்வுட் மிஷின், ஹார்மோனிக் ஆசிலேட்டர், எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்ஸ். ஸோ இதெல்லாம் இதனுடைய அப்ளிகேஷனாக நீங்கள் வந்து ஸ்டடீஸ் பண்ணி வச்சிருக்கணும். இதில் லெக்ராஞ்சியன் ஈக்குவேஷன் ஒவ்வொன்றுக்கும் அப்ளிகேஷன் ஃபுல்லாக போட தெரிஞ்சு நீங்கள் கரெக்டாக மென்ஷன் பண்ணி எழுதி வச்சுக்கணும். தமிழை பொறுத்த வரைக்கும் இயற்கை, இயற்கை இன்பம். எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் ஈக்குவாலிட்டி, ஆப்பர்ச்சுனிட்டி, செகண்டரி அண்ட் ஹையர் செகண்டரி எஜுகேஷன், நீட் ஃபார் யூனிஃபார்ம் பேட்டர்ன் அண்ட் நான் ஃபார்மல் அண்ட் அடல்ட் எஜுகேஷன்ஸ். ஸோ இதை வந்து நம்ம வந்து படித்து வச்சிருக்கணும் செகண்ட் டேவுக்கான ஷெடியூலில். ஸோ தேர்ட் டேவை பொறுத்த வரைக்கும் ஹாமில்டன் ஃபார்முலேஷன், ஹாமில்டன்ஸ் ஈக்குவேஷன்ஸ், மோஷன், சைக்ளிக் கோஆர்டினேட்ஸ், ஹாமில்டன் ஈக்குவேஷன் ஃப்ரம் வேரியேஷன் பிரின்சிபல், பிரின்சிபல் ஆஃப் லீஸ்ட் ஆக்ஷன். ஸோ இது வரைக்கும் நீங்கள் தேர்ட் டேல ஃபிசிக்ஸில் கம்ப்ளீட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அறிவியல், தொழில்நுட்பம், எந்திர உலகம், இது வந்து தமிழில் இருக்கக்கூடிய டாபிக்ஸ். ஃபங்க்ஷனல் லிட்ரஸி, ப்ரோக்ராம் ஃபார் ஒர்க்ஸ் இன் இண்டஸ்ட்ரி, ப்ரோக்ராம் ஃபார் ட்ராப் அவுட்ஸ். ஸோ இவங்களுக்கான ப்ரோக்ராம்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றது வந்து எஜுகேஷனாக நீங்கள் ஸ்டடீஸ் பண்ணி நோட்ஸை வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கணும். அடுத்து ஃபோர்த் டேவுக்கான பிளான், canonical transformation, Liouville's theorem, rigid body dynamics. இதில் Euler's angles, moment of inertia tensor, Euler's equation of motion, symmetric torque. சரிங்களா? இதெல்லாம் நீங்கள் வந்து இதில் வந்து கம்ப்ளீட் பண்ணி வச்சிருக்கணும். ஸோ இந்த ஃபோர்த் டேயில் இருக்கக்கூடிய டாப்பிக்கை அன்னன்னைக்கு கம்ப்ளீட் பண்ணி வச்சிருங்க. தமிழை பொறுத்த வரைக்கும் கல்வி, கண்ணென தகும், இது வந்து செகண்ட் டேர்மில் இருக்கக்கூடிய 2 யூனிட்ஸ் இங்கே கொடுத்துருக்கோம். சரிங்களா? தமிழில் இந்த டாபிக் கொடுத்துருக்கோம். அடுத்தது எஜுகேஷனில் ரோல் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இன் நான் ஃபார்மல் எஜுகேஷன், ஓப்பன் ஸ்கூல், ஓப்பன் யூனிவர்சிட்டி, இதுதான் இங்கே நீங்கள் ஃபோர்த் டேயில் ஸ்டடி பிளான் கொடுத்துருக்கோம். ஃபிஃப்த் டே பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஸ்பெஷல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி, இனர்ஷியல் அண்ட் நான் இனர்ஷியல் ஃப்ரேம்ஸ், லாரன்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன், லாரன்ஸ் இன்வர்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன், லென்த் கான்ட்ராக்ஷன், டைம் டைலேஷன், மாஸ் இன்வேரியன்ஸ், ஐன்ஸ்டீன் மாஸ் எனர்ஜி ரிலேஷன்ஸ். ஸோ இது வந்து நீங்கள் ஸ்பெஷல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டியில் இந்த டாபிக்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இது 5th டேயில் கொடுத்துருக்கேன். ஓகே. ஸோ தமிழை பொறுத்த வரைக்கும் நாகரிகம், பண்பாடு, பாடறிந்து ஒழுகுதல், இது வந்து தமிழில் இருக்கக்கூடிய டாபிக்ஸ். இங்கே எஜுகேஷனுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஷெடியூலில் எதுவுமே இல்லை, அதனால் நீங்கள் வந்து ரிவிஷனுக்காக இந்த டேவை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டாபிக்ஸ் எல்லாம் டெய்லி கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 6th டேயில் வந்து உங்களுக்கு ரிவிஷன் 3 டாபிக்ஸ் ரிவிஷன் பண்ணுறதுக்கான டைம் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? 7th டேவும் நீங்கள் வந்து டைமில் ரிவிஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து டெஸ்ட்டை வந்து ஷெடியூலில் நீங்கள் எழுத ஆரம்பிச்சுக்கலாம்.
ஓகே. ஸோ இங்கே இந்த மெக்கானிக்ஸ் கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ்க்கான டாபிக்ஸ் இங்கே வந்து திரும்ப மென்ஷன் பண்ணியிருக்கேன். எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து தமிழில் தான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எழுதுவாங்க. ஸோ அதனால் தமிழ் இருக்கக்கூடிய டாபிக்ஸ்லாம் இங்கே கொடுத்துருக்கேன். முன் தொடக்க கல்வி, முன் தொடக்க கல்வி திட்டம், உலகளாவிய மயமாக்கல், தொடக்க கல்வி, வாய்ப்பு சமத்துவம், இடைநிலை மற்றும் உயர்நிலை கல்வி, அடுத்து முறைசாரா மற்றும் முறையான கல்வி, வயது வந்தோர் கல்வி, செயல்பாட்டு எழுத்தறிவு திட்டம், அதே மாதிரி எழுத்தறிவு திட்டத்தோட செயல்பாட்டு என்னென்ன இருக்குன்னு பார்த்துருப்பாங்க. தொழிற்கல்வி, தொழிலாளர்களுக்கான திட்டங்கள், இடைநிற்றலுக்கான திட்டம், முறைசாரா கல்வியில் கல்வியிடங்களின் பங்கு, திறந்தவெளி மற்றும் திறந்தவெளி பல்கலைக்கழகம், இந்த திறந்த ஓப்பன் ஸ்கூல், ஓப்பன் யூனிவர்சிட்டின்னு கொடுத்துருக்கோம். இதுதான் தமிழில் இருக்கக்கூடிய டாபிக்ஸ்க்கான டிரான்ஸ்லேஷன். ஸோ நீங்கள் தமிழில் முடிந்த வரைக்கும் தமிழ்லேயே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எழுதுனீங்க, டீச்சர்ஸ் எழுதுனீங்க அப்படின்னா கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும் கொஷின் ப்ரிப்பரேஷனுக்கும். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இங்கிலீஷில் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் நான் கன்வீன் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் தமிழ்லேயே படிக்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதுதான் நம்மளுடைய டெஸ்ட் பிளான். ஸோ முன்னாடி சொல்லியிருந்தேன், டெஸ்ட்டுக்கு லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு ஜாயினிங் வில்லிங் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கான லிங்க்கு. ஸோ அந்த லிங்க்கை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணி வில்லிங் அன்வில்லிங் கூட நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கொஷின் ப்ரிப்பரேஷன் நம்ம செய்ய முடியும். ஸோ 7 நாள் கொடுத்துருக்கேன். நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்து தான் டெஸ்ட் டேட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் எவ்வளோ சீக்கிரம் ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் வந்து ஜாயின் பண்ணுங்கள். தேங்க்யூ. நம்மளோட நம்பர் வந்து கீழே கொடுத்துருக்கேன். அந்த நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். லிங்க்கில் உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் குரூப் ஃபார்ம் பண்ணி உங்களை வந்து கரெக்டாக ஜாயின் பண்ண வைக்க முடியும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.